Good evening all. Welcome to Sparks Academy. ஸோ நம்ம அகாடமியில் வந்து டிஆர்பி T20 சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வீடியோ சீரிஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்காக அப்படின்னா டிஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த சீரியஸ் சரிங்களா. ஸோ இந்த சீரியஸில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் ஒவ்வொரு டாபிக்ஸ் வந்து நம்ம எடுத்து ஸோ அது ரிலேட்டடான வந்து பேசிக் கான்செப்ட் என்ன, ஸோ அதில் வந்து நமக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம ஒன் பை ஒன் டே ஒன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அதை பற்றின டிஸ்கஷன் வந்து நம்ம பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த வரிசையில் என்ன டாபிக் எடுத்துருக்கோம் அப்படின்னா தியரி ஆஃப் மிஷின்ஸ் அப்படின்றத நம்ம எடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதில் நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கைனமேட்டிக்ஸ் ஆஃப் மெக்கானிசம் அப்படின்ற டாபிக் பற்றி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ கைனமேட்டிக்ஸ் ஆஃப் மெக்கானிசம் அப்படின்னா என்ன, ஸோ அதனுடைய பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன, ஸோ அதுலேருந்து எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம அகாடமியினுடைய அச்சீவர்ஸ் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் இயர் நடந்த டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பியில் கிளியர் பண்ண நம்ம அகாடமியினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம அகாடமியில் வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஆர்ஆர்பி ஜேஇ, சிவில், மெக், ட்ரிபிள் இசி, ஆர்ஆர்பி என்டிபிசி, ஆர்ஆர்பி ஏஎல்பி, எஸ்எஸ்சி ஜேஇக்கான அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அப்புறம் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐஎன்பிசி, TNPSC Combined Technical Service Exam both degree and diploma level, and TNPSC Group 1, Group 2, Group 2A and Group 4 and TRB Civil Mech Triple EC இதுக்கு நம்ம ஃபவுண்டேஷன் பேட்சஸ் வந்து நம்ம அகாடமியில் போயிட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ போத் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டு பேட்சஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம அகாடமி நம்பர் 8190879379. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம கைனமேட்டிக்ஸ் ஆஃப் மெக்கானிசம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ லிங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈச் பார்ட் ஆஃப் மிஷின் விச் மூவ்ஸ் ரிலேட்டிவ் டு சம் அதர் பார்ட் இஸ் நோன் அஸ் கைனமேட்டிக் லிங்க் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்டன் இன் அண்ட் இன்ஜின் ஓகேங்களா. ஸோ ஒரு இன்ஜினில் ஒரு பிஸ்டன் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த பிஸ்டனில் கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, கனெக்டிங் ராட் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் இருந்து பிஸ்டன் ராட் கனெக்ட் பண்ணியிருப்போங்களா. ஸோ அதை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா லிங்க் ஓகேங்களா. ஸோ அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மிஷினில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் வந்து இன்னொரு பார்ட்டை என்ன பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னா ரிலேட் பண்ணி மூவ் ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ லிங்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம் அப்படின்னா பிஸ்டன் ஓகேங்களா. ஸோ ஒரு இன்ஜினில் இருக்கக்கூடிய பிஸ்டன் வந்து நம்ம லிங்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ரிஜிட் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஃபிளெக்சிபிள் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ ரிஜிட் லிங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா which does not undergo any deformation ஓகேங்களா. ஸோ while transmitting motion ஓகேங்களா. ஸோ ஒரு லிங்க் இருக்குது, ஸோ அதை வந்து மோஷன் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ அந்த டிரான்ஸ்மிட் பண்ணுற டயத்தில் டிஃபார்ம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிஜிட் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த ரிஜிட் லிங்க்ஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா கனெக்டிங் ராட், கிராங்க் அண்ட் பிஸ்டன். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ரிஜிட் லிங்க் அப்படின்றதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா flexible link ஓகேங்களா. ஸோ flexible link அப்படின்றது என்னன்னா a link which partly deforms but does not affect the transmission of motion ஓகேங்களா. ஸோ partly deform ஆகும், at the same time motion வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணாது ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா flexible link அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா பெல்ட்ஸ், ரோப்ஸ், செயின்ஸ் அண்ட் ஒயர்ஸ் இது எல்லாமே வந்து flexible link நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா லோயர் பேர் ஓகேங்களா. ஸோ லோயர் பேர் அப்படின்றது என்னன்னா when the two elements of pair have a surface contact ஓகேங்களா. ஸோ சர்ஃபேஸ் கான்டாக்ட்ல இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் லோவர் பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லைடிங் பேர்ஸ், டர்னிங் பேர்ஸ் அண்ட் ஸ்க்ரூ பேர்ஸ் இதெல்லாமே வந்து லோவர் பேர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸாக நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹையர் பேர் ஓகேங்களா. ஸோ லோவர் பேர் அப்படின்றது சர்ஃபேஸ் கான்டாக்ட் அப்படின்றத பார்த்தோம். இது ஹையர் பேர் அப்படின்னா லைன் ஆர் பாயிண்ட் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ when two elements of pair have a line or point contact during their relative motion ஓகேங்களா. ஸோ during their relative motion ஸோ நம்ம அதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹையர் பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் பேருக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கேம் அண்ட் ஃபாலோவர் அண்ட் டூத்டு கியரிங் அண்ட் பால் அண்ட் ரோலர் பியரிங்ஸ் இது எல்லாமே வந்து ஹையர் பேருக்கான எக்ஸாம்பிள்ஸாக நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா குட்ஸ்பேட்ச் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ குட்ஸ்பேட்ச் ஈக்குவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா 3 × n-1 - 2j - h அப்படின்றது ஓகேங்களா. ஸோ இதில் n அப்படின்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் லிங்க்ஸ், j அப்படின்றது நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் அல்லது லோவர் பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், h அப்படின்றது என்ன அப்படின்னா ஹையர் பேர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ குட்ஸ்பேட்ச் ஈக்குவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா 3 × n-1 - 2j - h ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கிரப்லர்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ கிரப்லர்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா 3 × n-1 - 2j ஓகேங்களா. ஸோ ஃபார் க்ளோஸ்டு செயினுக்கு 3 × n-1 - 2j, ஃபார் ஓப்பன் செயின் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 3n - 2j அப்படின்றது வரும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பேர் அப்படின்றது கொடுத்துருக்கோம்
ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பைனரி பேர், செகண்ட் ஒன் டெர்னரி பேர், தேர்ட் ஒன் குவாட்டர்னரி பேர் அப்படின்னு சொல்றாங்க. பைனரி பேர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு லிங்க் வந்து ஜாயின் ஆயிருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒரு சேம் கனெக்ஷன்ல ரெண்டு லிங்க் வந்து ஜாயின் ஆயிருக்குது அப்படின்னா ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைனரி ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இது ஒரு லிங்க் அப்படின்னு சொல்றோம், இது வந்து இன்னொரு லிங்க். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பைனரி பேர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. ஸோ டெர்னரி பேர் அப்படின்னா என்னன்னா மூணு லிங்க் ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஒரு சேம் கனெக்ஷன்ல மூணு லிங்க் ஜாயிண்ட் ஆயிருக்குது அப்படின்னா ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெர்னரி பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு லிங்க், இது செகண்ட் லிங்க் அண்ட் இது வந்து தேர்ட் லிங்க். ஓகேங்களா. ஸோ இன்னொன்று மென்ஷன் பண்ணிருக்கோம், ஒன் டெர்னரி பேர் இஸ் ஈக்குவல் டு டூ பைனரி பேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 1 2 3 திருப்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. 1 and 2, நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா 2 and 3. ஓகேங்களா. ஸோ 2 and 3. ஓகேங்களா. சப்போ 1 டெர்னரி பேர் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ பைனரி பேர் அப்படின்னா 2 பைனரி பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா குவாட்டர்னரி பேர். ஓகேங்களா. ஸோ குவாட்டர்னரி பேரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 4 links are joined in the same connection. ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குவாட்டர்னரி பேர் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் 1 குவாட்டர்னரி பேர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ பைனரி பேர் அப்படின்னா 3 பைனரி பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. இன்னொரு டயக்ராம் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி 4 லிங்க் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது ஃபர்ஸ்ட் லிங்க், இது செகண்ட் லிங்க், இது தேர்ட் ஒன் அண்ட் திஸ் இஸ் ஒன் ஃபோர்த் ஒன். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா 1 and 2. ஓகேங்களா. ஸோ இது 1 and 2. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து 2 and 3. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 and 4. ஓகேங்களா. ஸோ அப்போ இது ஒரு டெர்னரி பேர், இது ஒரு பைனரி பேர் அண்ட் இது ஒரு பைனரி பேர் அண்ட் இது ஒரு பைனரி பேர். ஓகேங்களா. ஸோ அப்போ 3 பைனரி பேர் ஈக்குவல் டு நமக்கு என்ன அப்படின்னா 1 குவாட்டர்னரி பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ பைனரி பேர் அப்படின்னா 2 லிங்க்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு சேம் கனெக்ஷன்ல அதை வந்து பைனரி பேர்னு சொல்லணும். டெர்னரி பேர் அப்படின்னா 3 லிங்க்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ அதை டெர்னரி பேர்னு சொல்றோம். குவாட்டர்னரி பேர் அப்படின்னா 4 லிங்க்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம குவாட்டர்னரி பேர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா. ஸோ அதே நேரத்தில் 1 டெர்னரி பேர் எவ்வளோ பைனரி பேர் அப்படின்னா 2 பைனரி பேர். அட் த சேம் டைம் 1 குவாட்டர்னரி பேர் எவ்வளோ பைனரி பேர் அப்படின்னா 3 பைனரி பேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஓகேங்களா. ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 0வா இருந்தது அப்படின்னா ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அட் த சேம் டைம் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 1ஆ இருந்தது அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம மூவ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லை அப்படின்னா ஸோ அதனுடைய இன்னொரு நேம் வந்து கன்ஸ்ட்ரைன்டு செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் -1 அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் -1 இருந்தது அப்படின்னா ஸோ அதை நம்ம சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஸோ நம்ம அதை வந்து அன்கன்ஸ்ட்ரைன்டு செயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ கன்ஸ்ட்ரைன்டு செயின் அப்படின்னா ஈக்குவல் டு 1, அன்கன்ஸ்ட்ரைன்டு செயின் அப்படின்னா இஸ் கிரேட்டர் தென் 1. ஓகேங்களா. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இஸ் கிரேட்டர் தென் 1 இருந்தது அப்படின்னா ஸோ அதை நம்ம அன்கன்ஸ்ட்ரைன்டு செயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ பேசிக் கான்செப்ட் அப்படின்றது நமக்கு கைனமெட்டிக்ஸ் ஆஃப் மெக்கானிசம்ல அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து நமக்கு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எ பிளானர் மெக்கானிசம் ஹேஸ் 8 links and 10 rotary joints. The number of degrees of freedom of the mechanism using Grubler's criterion is அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, Grubler's criterion அப்படின்றத நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அதை யூஸ் பண்ணி நமக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ Grubler's criterion அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லைங்களா. Grubler's equation அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. Grubler's criterion is equal to 3 into n-1 minus 2j அப்படின்றத பார்த்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இதுல n அப்படின்றது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ n அப்படின்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் லிங்க்ஸ். ஓகேங்களா. ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, n ஈக்குவல் டு 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா j. ஓகேங்களா. j அப்படின்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ j ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா j ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், இதனோட ஈக்குவேஷனில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ 3 into என்னோட வேல்யூ 8 -1 minus 2 into ஜேயோட வேல்யூ 10. ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 3 into 8 - 1 7 minus 2 into 10 அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபைனலில் நமக்கு எவ்வளோ இருக்கும், 3 into 7 equal to 21 minus 20 அப்படின்றது இருக்கும். ஸோ ஃபைனலாக 21 minus 20 equal to 1 அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் யூசிங் Grubler's criterion. ஸோ நமக்கு ஃபைனலாக டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 1 அப்படின்றது கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா.
ஸோ இதே இது நமக்கு என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கொஸ்டின்ல குட்ஸ்பேட்ச் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைண்ட் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ குட்ஸ்பேட்ச் ஈக்குவேஷன் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா. குட்ஸ்பேட்ச் ஈக்குவேஷன் ஸோ 3 into n minus 1 minus 2j minus h அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இதில் h அப்படின்றது ஹையர் பேர். ஓகேங்களா. ஸோ j அப்படின்றது லோவர் பேர் அல்லது நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். h அப்படின்றது ஹையர் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த மொபிலிட்டி ஆஃப் அ கிவன் மெக்கானிசம். ஓகேங்களா. ஸோ ஒரு டிராயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிராயிங்கோடைய மொபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ மொபிலிட்டினா என்ன, சரிங்களா. மொபிலிட்டி இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஓகேங்களா. ஸோ மொபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றது தான் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், குட்ஸ்பேட்ச் ஈக்குவேஷன் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. குட்ஸ்பேட்ச் ஈக்குவேஷன் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ குட்ஸ்பேட்ச் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் 3 into n minus 1 minus 2j minus h. ஓகேங்களா. 3 into n minus 1 minus 2j minus h. ஓகேங்களா. ஸோ இதில் n அப்படின்றது என்ன, நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் இல்லைங்களா. n அப்படின்றது நம்பர் ஆஃப் லிங்க்ஸ். இப்போ n ஈக்குவல் டு, ஸோ நம்ம இதில் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் அப்படின்றது ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது ஒரு லிங்க், இது செகண்ட் லிங்க், திஸ் இஸ் தேர்ட் லிங்க் அண்ட் இது ஒன்று ஃபோர்த் லிங்க். ஓகேங்களா. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4 லிங்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும் நம்ம ஜே. ஓகேங்களா. தட் மீன்ஸ் ஜே அப்படின்றது என்ன, நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ், நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ ஜே ஈக்குவல் டு, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம், நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் அப்படின்றது நம்ம ஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு ஜாயிண்ட், இங்கே 2 ஜாயிண்ட், இது 3வது ஜாயிண்ட் அண்ட் தென் இது 4வது ஜாயிண்ட். ஓகேங்களா. ஸோ அப்போ எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது அப்படின்னா 4 நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது. ஓகேங்களா. 4 நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெச். ஓகேங்களா. ஸோ ஹெச் அப்படின்றது என்ன அப்படின்னா ஹையர் பேர் அப்படின்றது பார்த்தோம். ஓகேங்களா. ஹெச் அப்படின்றது என்ன அப்படின்னா ஹையர் பேர் அப்படின்றது பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ ஹெச் அப்படின்னு ஹையர் பேர் அப்படின்னா என்ன, தெர் இஸ் அ பாயிண்ட் கான்டாக்ட் அப்படின்றது பார்த்தோம். ஓகேங்களா. ஹையர் பேர் அப்படின்றது என்ன அப்படின்னா தெர் இஸ் அ பாயிண்ட் கான்டாக்ட் இருந்து அப்படின்னா, ஸோ அதை நம்ம என்ன சொல்லலாம், ஹையர் பேர் அப்படின்றது பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு பாயிண்ட் கான்டாக்ட் இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக பாயிண்ட் கான்டாக்ட் அப்படின்றது இதில் இல்லை. ஓகேங்களா. ஸோ அப்போ ஹையர் பேர் அப்படின்றது நமக்கு வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 0. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக எல்லா வேல்யூ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ 3 into n இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ நமக்கு 4 minus 1 minus 2 into j ஓட நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் எவ்வளோ 4 minus h ஓட வேல்யூ 0. ஓகேங்களா. ஸோ அப்போ 3 into 4 minus 1 3 minus 2 into 4 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ 3 into 3 9 minus 2 into 4 வந்து 8. ஃபைனலாக நமக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 1 அப்படின்றது கிடைக்கும். ப்ளஸ் அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடமோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ எப்படி ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பாருங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம், ஸோ நமக்கு 4 பார் லிங்க் கொடுத்துருக்காங்க, இன்கேஸ் 5 பார் லிங்க் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா 6 பார் லிங்க் அப்படின்றது நமக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, த டூ லிங்க் சிஸ்டம் ஷோன் இன் தி கிவன் ஃபிகர் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட் டு மூவ் வித் பிளானர் மோஷன் இட் பொசஸஸ். ஓகேங்களா. ஸோ அதனுடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே நமக்கு எத்தனை லிங்க் கொடுத்துருக்காங்க, 2 லிங்க் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், இது வந்து ஓப்பன் செயினா இல்லை அப்படின்னா க்ளோஸ்டு செயினா. ஓகேங்களா. ஓப்பன் செயினா க்ளோஸ்டு செயினா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது என்னது தான், ஓப்பன் செயின் தான். ஓகேங்களா. கண்டிப்பாக இது வந்து க்ளோஸ்டு செயின் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்போ கிரப்லர்ஸ் கிரைட்டீரியன் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படிதானே. கிரப்லர்ஸ் கிரைட்டீரியன் அப்படின்றது நம்ம கிரப்லர்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ 2 ஈக்குவேஷன் பார்த்தோம். ஓகேங்களா. 3 into n minus 1 minus 2j அப்படின்றது பார்த்தோம். திஸ் இஸ் ஃபார் க்ளோஸ்டு செயின். ஓகேங்களா. திஸ் இஸ் ஃபார் க்ளோஸ்டு செயின் அப்படின்னா 3 into n minus 1 minus 2j அப்படின்றது பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இன்னொரு ஈக்குவேஷன் பார்த்தோம் 3n minus 2j அப்படின்றது பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஓப்பன் செயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஓப்பன் செயினுக்கான ஈக்குவேஷன் 3n minus 2j அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து என்னது, ஓப்பன் செயின் தான். ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், 1 by 1 நம்ம மூவ் பண்ணலாம். ஓகேங்களா. சப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. சப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ எந்த ஈக்குவேஷன் அப்படின்னா ஓப்பன் செயினுக்கான ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ 3n minus 2j ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் n அப்படின்றது நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் அப்படின்றது நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஸோ இதில் ஒரு லிங்க் அண்டு
செகண்ட்லி டோட்டல் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் வந்து 2 லிங்க் இருக்குது இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் ஓகேங்களா. ஸோ ஜாயின்ஸ் எத்தனை ஜாயின்ஸ் இருக்குன்னு பாருங்க, ஒரே ஒரு ஜாயின் மட்டும் தான் இருக்குது. அப்போ ஒரு ஜாயின்ஸ் ஓகேங்களா. ஸோ இது அப்படி நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 3 × 2 - 2 × 1 ஓகேங்களா. ஸோ அப்போ 6 - 2 அப்படின்னு இருக்கும். ஃபைனலாக நமக்கு 4 அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அதனுடைய வேல்யூ எவ்வளோ கிடைச்சிருக்குது அப்படின்னா 4 ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ 4 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றது நமக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்னும் நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளுடைய அகாடமி வந்து ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ நம்ம அகாடமியில் வந்து அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஆர்ஆர்பி ஜேஇ, சிவில், மெட், ட்ரிபிள் இசி அண்ட் ஆர்ஆர்பி என்டிபிசி அண்ட் ஆர்ஆர்பி ஏஎல்பி, எஸ்எஸ்சி ஜேஇ இதுக்கெல்லாமே வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ அது போக டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐபிசி, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் போத் டிகிரி அண்ட் டிப்ளமோ லெவல் அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அண்ட் டிஆர்பி, சிவில், மெட், ட்ரிபிள் இசி இதுக்கெல்லாமே வந்து ஃபவுண்டேஷன் பேச்சஸ் வந்து நம்மளுடைய அகாடமியில் போயிட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ இது போக நீங்கள் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா இல்லை அப்படின்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணுமா அப்படின்னா ஸோ ரெண்டுமே வந்து நம்மளுடைய அகாடமியில் ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இது போக உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளுடைய அகாடமி நம்பர் 8190879379 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ டு ஆல்.